இயேசுவின் உயிர்த்தெழுதல் கிறிஸ்தவத்தின் அடிப்படை மட்டுமல்ல, அது கோடிக்கணக்கான மக்களுடைய நம்பிக்கையின் ஆதாரமாகும். ஆனால் அது உண்மையா? ஆதாரங்கள் உள்ளதா? இன்று நமது கேள்விக்கு பதில் காண பகுத்தறிவு மற்றும் வரலாற்று ஆதாரங்களை ஆய்வு செய்யலாம். கிறிஸ்தவர்களுக்கு, இயேசுவின் உயிர்த்தெழுதல் ஒரு கதையல்ல, இது வாழ்க்கையின் அடிப்படையாகும். இயேசு உயிர்த்தெழவில்லை என்றால், கிறிஸ்தவம் வீணாகிறது. ஆனால் அவர் உயிர்த்தெழுந்தார் என்றால், அது எல்லாவற்றையும் மாற்றுகிறது. அவர் தெய்வீகமானவர் என்பதையும், அவருடைய போதனைகள் உண்மை என்பதையும், மரணத்திற்கு அப்பால் நம்பிக்கை இருக்கிறது என்பதையும் நிரூபிக்கிறது. இப்போது ஆதாரங்களை பக்கம் பக்கமாக காண்போம். முதல் ஆதாரம் காலியான கல்லறை. வரலாற்று ஆதாரங்கள், குறிப்பாக நற்செய்திகள், இயேசு ஒரு கல்லறையில் அடக்கம் செய்யப்பட்டு 3 நாட்களில் அது காலியாக இருந்ததை கூறுகின்றன. அவருடைய எதிரிகள் கூட இதை எதிர்க்கவில்லை. அவர்கள் சொன்னது என்ன? சீஷர்கள் உடலை திருடினார்கள் என. ஆனால் சிந்தித்துப் பாருங்கள், சில மீனவர்கள் ரோம பாதுகாவலர்களை எப்படி தோற்கடிப்பார்கள்? மேலும், அவர்கள் பொய்யின் காரணமாக தங்கள் வாழ்க்கையை ஆபத்துக்கு ஆளாக்கினார்களா? அடுத்தது, கண்ணோட்ட சாட்சிகள். 500க்கும் மேற்பட்டோர் உயிர்த்தெழுந்த இயேசுவை பார்த்ததாக கூறினர். 1 கொரிந்தியர் 15:3-8. இவை திடீர் காட்சிகளல்ல, நேரடியாக, நிஜமான அனுபவங்கள். சிலர் அவரை தொடுவார்கள், அவருடன் சாப்பிடுவார்கள். இது வெறும் கற்பனை அல்ல என்று நிரூபிக்கிறது. உயிர்த்தெழுதலுக்கு முன்பு, சீஷர்கள் பயந்து தப்பி ஓடினர். உயிர்த்தெழுதலுக்கு பிறகு, அவர்கள் தைரியமாக போதித்தார்கள். தங்கள் உயிரை இழக்க தயங்கவில்லை. அவர்கள் பொய்யை காப்பாற்ற தங்கள் வாழ்க்கையை ஈடாக விட்டிருப்பார்களா? சில ஆண்டுகளில், கிறிஸ்தவம் பெரிதும் பரவியது. மிகுந்த எதிர்ப்புகள் இருந்தபோதிலும், இயேசு உயிர்த்தெழுந்தார் என்ற ஒரு செய்தி மட்டுமே இதை இயக்கியது. இயற்கையான நிகழ்ச்சியாக இது எப்படி சாத்தியமாகும்? இப்போது சந்தேகிகளை பாருங்கள். பவுல், கிறிஸ்தவர்களை துன்புறுத்தியவர், உயிர்த்தெழுந்த இயேசுவை சந்தித்த பிறகு, கிறிஸ்தவத்தின் பெரிய தூதராக மாறினார். இயேசுவின் சகோதரர் யாக்கோபும் தொடக்கத்தில் நம்பவில்லை, ஆனால் உயிர்த்தெழுதலுக்கு பிறகு கிறிஸ்தவத்தில் முதன்மையானவராக மாறினார். இவை உண்மையான மாற்றங்கள். சந்தேகங்கள் இருக்கின்றன, நாம் அவற்றை பார்ப்போம். 1. இது ஒரு கதை அல்லது காவியம். ஆனால் காவியங்கள் உருவாக பல நூற்றாண்டுகள் ஆகும். உயிர்த்தெழுதல் குறித்த சாட்சிகள் இயேசுவின் மரணத்திற்கு வெறும் சில ஆண்டுகளில் எழுதப்பட்டவை. 2. உடல் திருடப்பட்டது. ஆனால் இது சீஷர்களின் தியாகத்தையும், ரோம பாதுகாவலர்களின் கடமையையும் எடுத்துக்காட்டுவதில்லை. 3. இது ஒரு கற்பனை. கற்பனைகள் தனிப்பட்டவை, 500 பேரால் ஒரே நேரத்தில் காணப்படமாட்டா. ஆதாரங்கள் நம்மை ஒரு வலுவான முடிவிற்கு அழைக்கின்றன. இயேசு உயிர்த்தெழுந்தார். இது வரலாற்று நிகழ்வு மட்டுமல்ல, இது ஒரு நபருக்கான அழைப்பு. உங்கள் பாவங்களை மன்னிக்கவும், தெய்வீக உறவை பெறவும், நிரந்தர வாழ்க்கையை அனுபவிக்கவும் இந்த அழைப்பு உள்ளது. நீங்கள் இதைப் பற்றி மேலும் ஆராய விரும்புகிறீர்களா? இந்த காணொளியை பார்த்ததற்கு நன்றி. இது உங்களை ஊக்குவித்திருந்தால், லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மற்றும், நினைவில் கொள்க, உயிர்த்தெழுதல் ஒரு நிகழ்வு மட்டுமல்ல, இது உங்களுக்கு வழங்கப்பட்ட